என் மகள்க கிட்ட நான் வந்து ரொம்ப ஓவரான லவ் இருக்கு. இன்னைக்கும் அவங்க டப்பால என்ன சாப்பாடு போகுதுங்கிறத நான் பார்த்து தான் அனுப்புவேன். இன்னைக்கும் அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவோம், நானும் தான் கிளம்பிட்டு இருப்பேன். அப்ப வந்து அந்த ட்ரெஸ்ல ஏதோ ஒரு பட்டன் போச்சுன்னு எடுத்துன்னு வந்தா பொறுமையா உட்காந்து தச்சு அதை போட கொடுத்துட்டு வருவேன். ஸோ ஐ எம் லைக் ஐ கேர் அ லாட், பட் ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க ஷெல்ஃப் குப்பையா இருந்தா திட்டுவேன், அவங்க செய்ய வேண்டியது செய்யலனாலும் திட்டுவேன். ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து இன்னமும் 2 டாக்டர்ஸ் இன்னும் அந்த பேக் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ஹால்ல அப்படி வச்சா திட்டுவேன். அதை கொண்டு போய் கிச்சன்ல என்ன வைக்கணும், உங்க ரூம்ல என்ன வைக்கணும் வச்சுட்டு இங்க வந்து உட்காருவேன். எங்க அம்மா வந்து ஒரு பெரிய சோஷியலைசிங் பர்சன். எங்க அம்மாவுக்கு அந்த காலத்திலேயே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கம்பேர் பண்ண 1% கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சமையல் பண்ணுவாங்க, நிறைய தையல் பண்ணுவாங்க. ஒரு ஊட்டியில இருக்கிற செடியும் பூவும் எங்க வீட்டுல சென்னையில இருந்தது. ஹைட்ரேஞ்சியான்னு ஒரு பூ, அது இவ்வளவு காலிஃபிளவர் மாதிரி பூக்கும். அது ஊட்டி கொடைக்கானல்ல தான் பார்க்கலாம் நீங்க. அது எங்க வீட்டுல பூக்கும். எல்லாரும் கேட்பாங்க இது எப்படி உங்க வீட்டுல பூக்குது. she was very sick, she had lot of asthma problems. ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அந்த நவம்பர்ல இருந்தே சஃபர் பண்ணுவாங்க அந்த குளிர்காலம் ஆரம்பிச்சா. அதுல கூட ஒரு நாள் கூட எங்க அம்மாவை நான் அழுக்கா பார்த்தது இல்ல. வேறு பவுடர் காதுல எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம், நான் போய் விரல் வச்சு இப்படி எல்லாம் தொடச்சு விடுவேன். நீட்டா பவுடர் எல்லாம் போட்டு காட்டன் சாரிய அவங்களே வீட்டுல போடுற அந்த கஞ்சி இருக்கும், சாப்பாடு கஞ்சியில முக்கிட்டு அத கையில தேய்ச்சி பெட் அடியில வைப்பாங்க, அது அயனாறதுக்கு. அப்படிப்பட்ட புடவை தான் வீட்டுல கட்டிருப்பாங்க. ஒரு நாள் கூட எங்க அம்மாவை நான் கசக்கி ஒரு ஏனோ தானோ புடவையில நான் பார்த்ததே கிடையாது. மேட்சிங் பிளவுஸ் தான் போடுவாங்க, கரெக்டான ஜுவல்லரி தான் போடுவாங்க, நீட்டா தலை சீவி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட நான் கத்துக்கிட்டது. காம்படிஷன் பத்தி எனக்கு இது வரைக்கும் பயந்ததே இல்லை நானு. காரணம் என்னன்னா, நம்மளுடைய கண்டென்ட், நம்மளுடைய நாலேஜ், நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா கொடுக்குறோம், நல்லா கொடுக்குறோம்னா அப்ப நம்மளுக்கு காம்படிஷன் பத்தி பயப்படவே வேண்டாம். ஏன்னா நல்லதை தேடி தானே. இப்ப நம்மளே ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா எது பெஸ்ட்ன்னு தேடி ஆட்டோமேட்டிக்கா போறோம் இல்லையா. ஏதாவது ஒரு இடத்துல கத்துக்கிட்டா கூட இன்னொரு இடம் இன்னும் பெட்டரா இருக்குன்னா நம்ம 2வது தடவை போறது கூட நம்ம தயங்க மாட்டோம்ல. சோ அப்ப என்கிட்ட வரும்போது நான் எடுத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பாலிசி என்ன அப்படின்னா, எதையுமே மறைக்க கூடாது. இது வச்சுக்கலாம், இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு. they don't want to teach 100%, but I don't have that. எனக்கு அது I think the success behind my institution is that I will never hold back anything. எல்லாமே 100% சொல்லி கொடுக்கணும். எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் சொல்லி கொடுக்கணும். எல்லா நுவன்சஸும் சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒன்னு செஞ்சா அதுல எந்த டவுட்டும் வரக்கூடாது. இதுல கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப எனக்கு ஆல்ரெடி 10 வருஷமா எனக்கு சூயிங் தெரியும்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. நிறைய இன்ஸ்டிடியூட்ல ஆல்ரெடி போய் இவங்க படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்க 10 வருஷமா பல இன்ஸ்டிடியூட்ல போய் கத்துக்கிட்டத நீங்க அப்படியே லட்டா தூக்கி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஒரு பிகினரும் நானும் ஒரே மாதிரி பக்கத்துல மிஷின் தைக்கிறோம், ஒரே பினிஷிங்ல நாங்க தச்சிட்டு இருக்கோம். தட்ஸ் பிகாஸ் அந்த நுவன்சஸ் நீங்க அவ்வளவு கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, சேயிங் தட் நீங்க வந்து நிறைய நாலேஜ ட்ரெயின் பண்றீங்க. இப்படி ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு யார் வர போறா படிக்க, எல்லாருக்கும் சீக்கிரட் கத்து கொடுக்க கூடாது. அது எப்படி மனுஷங்க உலகத்துல வந்துகிட்டே தானே இருக்காங்க. அது எப்படி இவங்க 10 பேர் முடிச்சு போனா இன்னொரு 10 பேர் வரத்தான் போறாங்க. ரூட் நான் தான். இது எல்லாமே என்னுடைய ரிசர்ச், நான் கண்டுபிடிச்சது, நான் வச்சிருக்கிற நாலேஜ். இதை நான் வந்து சொல்லி கொடுத்து நான் சொல்லி கொடுக்கிற 10வது நபர் அதை வெளியே போய் சொல்லி கொடுக்கும் போது என்ன மாதிரி எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? அப்ப எனக்கு அதனால காம்படிஷன் இன்னும் கிட்ட நான் அந்த எப்படி எடுத்துப்பேன்னா, என்கிட்ட கத்துக்கிட்டு அவங்க வெளியே போய் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப பெருமை. இப்ப நீ வந்து 1 தைக்கலாம், 10 தைக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஆனா நீ போய் ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறீன்னா அப்போ உனக்கு நான் எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்திருந்தேன்னா உனக்கு அதை ஆரம்பிக்கிற தைரியம் வந்திருக்கு. அப்ப நான் எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்திருந்தா அவ போய் வெளியே